வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சீரியஸ் ஆஃப் சைலேஜ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா பேர்த்துக்கு நம்ம ஃபார்மர்ஸ்க்கு சைலேஜ்னா என்னன்னே தெரில. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா இந்த சைலேஜ் டெக்னாலஜியை வேர்ல்டு லீடராக இருக்க ஜேஎஃப்ங்கிற பிரேசில் கம்பெனியில் இந்தியன் டைரக்டர் மிஸ்டர் விஷால் சார் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ வெல்கம் டு தமிழ்நாடு சார். ஸோ ஃபர்ஸ்ட் வி வாண்டட் டு thank you for spending a valuable time with us. So first we need to educate our farmers what is silage, sir. Basically what is silage? My name is Vishal. I am from we are the dealers for JF. JF is a word best name for silage basically. So our concentration is to crush the grains, basically maize grains. Okay, so these maize grains should be crushed. If these grains are crushed, then you can make a good silage. And according to the Brazilian concept, silage is only two types. Okay, sir. One is good silage and other one is bad silage. Okay, you cannot say like this ki silage is okay, you can feed animal. No, there's no okay, only no okay. Good or no, bad you can tell. ஸோ என்ன சொல்கிறாருன்னா சார் வந்து நிறையா நாள் பிரேசிலில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பிரேசிலில் இருக்க ஒவ்வொரு இடத்துக்குமே போய் அங்கே எப்படி கல்ச்சர் இருக்குது, அவங்களோட டெக்னாலஜி என்ன, அது பர்டிகுலர் சைலேஜில் என்ன டெக்னாலஜி என்னன்னு சொல்லி நிறையா கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேசில் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு சைலேஜ்னா ஒன்று குட்டு ஒன்று பேட், நம்ம ஒரு மாதிரி நடுவில் ஓகேங்கிற இதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். குட் ஆர் பேட், தட்ஸ் இட். Only good and bad. Okay, like the good silage, to the best way to test a good silage, just put a sample of silage and smell like this. It should be go in a mind and you feel like you are doing like very nice thing. Let's do smell. Yeah. And you feel how you are feeling. Yeah, just like a white wine. White wine. So if even we are smelling the silage and we are feeling good, then the silage is good. Yeah. And if you are making silage or buying the silage from the market and you are not smelling good and you are having it's a bad smell, then you cannot feed the silage. ஸோ சார் சொல்கிறது பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சைலேஜ் வந்து நல்ல சைலேஜாக இல்லையான்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம போய் ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஒரு பேக்டு சைலேஜ்லேருந்து எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். நம்ம ஒரு நல்ல சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்றப்ப அதை ஸ்மெல் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஒரு குட் ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங் இருந்தாலே போதும் ஒரு நல்ல சைலேஜ். நம்ம ஸ்மெல் பண்ணுறப்ப ஒரு கெட்டுப்போன வாசமோ இல்லை வந்து நமக்கு மைண்டுக்குள்ளே அந்த ஸ்மெல்லு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பேட் சைலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக சைலேஜ் நல்லதாக கேட்டதான்னு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். ஸோ நம்ம நிறையா ஃபார்மர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய டவுட்டே வந்து சைலேஜை பற்றி தான். அந்த சைலேஜை பற்றி எனக்கு தெரிஞ்ச தமிழில் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப டெக்னிக்கலாக எந்த ஒரு சேனலுமே சைலேஜை பற்றி பர்டிகுலராக பேசினது கிடையாது. ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக உங்களுக்கு சைலேஜை பற்றி டீட்டெயில்டு எபிசோட் வீடியோஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லா வீடியோஸுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் குட் சைலேஜ்னா என்ன, பேட் சைலேஜ்னா என்னன்னு செக் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் எபிசோட் அடுத்த எபிசோட் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சைலேஜ் எந்த டைப் ஆஃப் கிராப்ஸ்னு சைலேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சைலேஜை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் இருக்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.